ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நார்மல் பேண்ட் எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட ரதி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் பெல் ஐக்கான ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் 2.5 மீட்ரு பேண்ட் பிளாக் கலர் பேண்ட்டு துணி எடுத்துருக்கேங்க. அதை இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டாக மடிச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி 2 பக்கமாக, அதாவது ஃபோல்டு 4 ஃபோல்டு சைடு என்னோடய பக்கமாக இருக்கிற மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேங்க. பாருங்கள், கீழே ஃபோல்டு சைடு இருக்குது, மேலே ஃபோல்டு இல்லாத சைடு, அதாவது தனித்தனியாக வரும் இல்லையா, அந்த சைடு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக வருது இல்லையா, இந்த சைடும் தனித்தனியாக தான் வருது. என்னோடய சைடு ஃபோல்டு சைடும் அப்புறம் கீழேயும் ஃபோல்டு சைடும் இருக்குது. மற்றதெல்லாம் ப்ளெயினாக தான் வச்சுருக்கேன். பாருங்கள், இது 2.5 மீட்டர், சரிங்களா? அதை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ அளவு பேண்ட்டில் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு நம்ம அளந்து எடுத்துக்கலாங்க. இப்போ என்னோடய அளவு நான் பேண்ட் அந்த மடிப்போம் இல்லையா, கேன்வாஸ் வச்சு மடிப்போம் இல்லையா, அது இல்லாமல் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு தனியாக நம்ம கீழே விட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு இது 34 இன்ச் இருக்குது, சரிங்களா? 34 இன்ச் இருக்குங்க. அப்புறம் இங்கே காலாண்ட எவ்வளோ அளவு இருக்குன்னா 6.5 இன்ச் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மடிப்புக்காக நான் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த 1 இன்ச்லேருந்து நான் மேலே 34 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேங்க. 34 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கூட அந்த நான் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை தான் நம்ம கேன்வாஸ் வச்சு நம்ம திருப்பி மடித்து தைக்க போகிறோம். பாருங்கள், இதோட அளவு 34 இன்ச்சு, இது 7 இன்ச்சுங்க. அதாவது நான் 6.5 இன்ச் இருக்குது, ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நான் வச்சு மார்க் பண்ணியிருக்கேங்க. அதுதான் நான் 7 இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அளவு கரெக்டாக நம்ம லே பண்ணிக்கோங்க. அந்த துணி மேலே லே பண்ணிக்கிட்டு அந்த ஷேப்புக்கு நம்ம அப்படியே வரைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், ஃபுல்லாக அந்த ஷேப்புக்கு நம்ம வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு இந்த நம்ம மார்க் பண்ணது ஃபஸ்ட்டு தையல் போட போகிறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டுக்கலாங்க. அதுக்கு 1 இன்ச் ஃபுல்லாகவே மார்க் பண்ணி அந்த அளவுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த மேலே பாக்ஸ் மாதிரி வரும் இல்லையா, அது எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்றது பார்த்தோம்னா நம்மளுக்கு 8 இன்ச் இருக்குங்க, சரிங்களா? அதே அளவு நம்ம எக்ஸ்ட்ரா வெட்டோம் இல்லையா, அதுலேயே அதே அளவு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாங்க. பண்ணிக்கிட்டு பாருங்கள், இந்த அளவு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா தையலுக்காக எக்ஸ்ட்ரா நான் 1 இன்ச் விட்டுருக்கேன். இப்போ அந்த கோட்டில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஃபுல்லாக இந்த பேண்ட்டுக்கு அந்த பாட்டம் கீழே வரும் இல்லையா, அதை ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது மேலே பாக்ஸ் வரும் இல்லையா, அதை மார்க் பண்ணிக்கலாம். இது மொத்தமே நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். அது 12 இன்ச் இருக்குங்க. நம்ம முன்னாடி மடித்து தைப்போம் இல்லையா, அதுக்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நான் 15 இன்ச் வச்சுருக்கேங்க. அப்புறம் ஒயரம் 8 இன்ச் இருக்குது. பாருங்கள், 8 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த பாக்ஸ் மாதிரி அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். ஏற்கனவே அங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சைடும் 8 இன்ச் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதோட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது அகலம் 15 இன்ச்சு, உயரம் 8 இன்ச்சு.
எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து அகலம் வந்து அளவு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இதோட அளவு வந்து 18 இன்ச்சு தாங்க இருக்குது. நம்ம வந்து அதிகமாக இருந்துச்சுனாலும் நம்ம வந்து அந்த சுருக்க வச்சு தைச்சினாலும் நம்மளுக்கு வந்து பட்டேலா பேண்ட்டு மாதிரி இருக்கும். இதை வந்து அப்படியே கட் பண்ணாமல் நம்ம 2 பேண்ட்டாக நம்ம கட் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒயிட் துணி பேண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பிளாக் கலர் பேண்ட்டை வந்து நம்ம அளவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே எந்த சுருக்கமும் இல்லாமல் மேலே வந்து அது மேலே வந்து லே பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து சுருக்கம் வராமல் ஃபுல்லாக சரி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.